அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய பல முக்கியமான வேலைவாய்ப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ கரண்டில் ஆர்வமாக உள்ள டாபிக் என்னென்னா இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் வெளியாகக்கூடிய அந்த வேலைவாய்ப்புகள் தான். அந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்கான ஹால் டிக்கெட் இன்றைக்கி வெளியிட்டாங்க அப்படின்னு நிறைய நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சார் இன்றைக்கி சில வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு கொஞ்சம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. நம்ம என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வருது அப்படின்னா அது அஃபீஷியலாக இருந்தால் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம். அது யூகமாக இருந்தால் நம்ம அப்லோட் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு அந்த லிங்க்கில் அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த லிங்க்கில் போய் பாருங்கள் சார் வருதுன்னு போட்டிருந்தாங்க. நம்ம அந்த லிங்க்கில் போய் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஹால் டிக்கெட் அவுட்டு இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் ஹால் டிக்கெட்டுடைய லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. அது எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வர 29, 30 ஜூன் தான் எக்ஸாம். இந்த 29, 30 ஜூன் எக்ஸாமு இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா 9 நாள் இருக்குது. ஸோ நாளைக்கு 20th ஆரம்பித்தா 9 நாள் தான் இருக்குது. ஸோ நாளை வியாழன் வெள்ளி இந்த வாரம் வரணும். இல்லை அப்படின்னா அடுத்த வாரத்தில் வந்துடணும் கண்டிப்பாக. அது வழி இல்லை, தள்ளி போக முடியாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அஃபீஷியலாக நம்ம அதை பார்க்கலாம், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த வாரம் சனி ஞாயிறு தான் எக்ஸாம் 29, 30. அப்படிங்கும்போது நாளைக்கு இந்த ஹால் டிக்கெட் வெளியாகணும், வியாழன் வெள்ளி வெளியாகணும். அப்படி இல்லை அப்படின்னா திங்கள் 24, 25 இதுக்குள்ளே வெளியேறணும். இதை தாண்டி தள்ளி போக வாய்ப்பு இல்லைங்கிறது தான் ப்ராப்பரான ஒரு டீட்டெயில். ஹால் டிக்கெட் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வழக்கம்போல் இப்படி தான் இருக்கும். வேறு எந்த விதமான இதுவும் அதில் அப்டேட்டும் வரலை. ஒருவேளை இப்போ அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு தெரியாது. ஸோ நம்ம பார்க்குற வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வரலை. வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை நம்ம அப்லோடு பண்ணிடலாம். ஸோ 1933 வேக்கண்ட்டு. இந்த இவ்வளவு வேக்கண்ட்டுக்கும் நிறைய சந்தேகங்களை நம்மகிட்ட கேட்டே இருக்காங்க. நம்ம எத்தனை வீடியோ சொன்னாலும் சந்தேகம் புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. நான் பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தோன்னா ஒரு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 ஹவர்ஸில் ஒரு 100 பேர் நம்மகிட்ட வாட்ஸ்அப் பண்ணியிருப்பாங்க. சார் ஹால் டிக்கெட் அப்லோட் ஆகிடுச்சு, டவுன்லோட் இல்லை சொல்கிறாங்க, உண்மையானு. ஸோ நம்ம செக் பண்ணும்போது வரலை. ஸோ நம்ம சொல்ல டேட் தான், அதில் மாற்றமே இல்லை. 29, 30 எக்ஸாம் கன்ஃபார்ம்னா வரக்கூடிய இந்த வியாழன் வெள்ளி வந்துடணும். நாளைய மறுநாள் கண்டிப்பாக வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா சனி ஞாயிறு அடுத்து திங்கட்கிழமை வந்துடணும். மேக்ஸிமம் இந்த வாரமே வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹால் டிக்கெட்டு ஒரு 1 வீக் முன்னாலேயே அவங்க விட்டுருவாங்க, 10 days முன்னாலே விட்டுருவாங்க. இல்லாட்டி ஒரு 1 வீக் மேலே விட்டணும் இல்லையா? அதனால் இந்த 20, 21க்குள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் திங்கள் கண்டிப்பாக வந்துடணும். அதில் எந்த விதம் அடுக்க தள்ளி போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான். ஸோ 29, 30 எக்ஸாம் வரனால இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த வாரமே மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் 2 நாள் இருக்குது இல்லையா, வெயிட் பண்ணுவோம். எப்படி வந்தாலும் எனக்கு முதலே கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அது உண்மையாக இருந்தால் அப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம இதுவாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.